சென்னை புறநகர் பகுதியில் வழிபாட்டிற்கு வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பாலப்பாக்கத்தில் கடலில் கரைக்கப்படுகின்றன. விவரங்களை செய்தியாளர் வினோத் கண்ணனிடம் கேட்கலாம். வினோத் கண்ணன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, நாம் தற்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை பாலவாக்கம் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கோம். இந்த கடற்கரையில் இன்று சுமார் 502 சிலைகள் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட உள்ளன. காலை முதலே இந்த பகுதிக்கு விநாயகர் சிலை கொண்டு வரப்பட்டு காவல்துறையின் ஒத்துழைப்பின் காரணமாக இந்த பகுதியில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டு வருகின்றன. தொடர்ந்து சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, கூடுவாஞ்சேரி, மறைமல் நகர் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுவட்டார பகுதிகளில், அதேபோல் சேலையூர், வேளச்சேரி, தரமணி, சோழிங்கநல்லூர், துறைப்பாக்கம், பெருங்குடி உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலிருந்து வைக்கப்பட்டு வழிபட்டு வந்த விநாயகர் சிலைகளை இன்று சென்னை இந்த பாலவாக்கம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். காவல்துறையினர் ஏராளமானோர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எந்த ஒரு அசம்பாவிதமும் இந்த பகுதியில் நடைபெறாது இருக்க வண்ணம் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதேபோல் ட்ரோன் கேமரா மூலமும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. ஒளிபெருக்கி மூலம் யாரும் கடலுக்குள் செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் அறிவுறுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் யாரும் கடலில் உள்ளே வராமல் இருப்பதற்காக ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அங்கிருந்து விநாயகர் சிலை கரைப்பதற்கான அந்த காட்சியை பார்ப்பதற்கான ஒரு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே ஏராளமான பெண் காவலர்கள் உள்ளிட்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் ராட்சத விநாயகர் சிலை வந்தால் அதை கரைப்பதற்காக ராட்சத கிரேன்களும் இங்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களில் அணிவகுத்து கொண்டு வரப்படும் விநாயகர் சிலைகளை எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாதவாறு சாலை முழுவதுமாக அங்கங்கே போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த கடற்கரையில் பார்க்கலாம். இந்த வெளிநாட்டு நபர்களும் இங்க வந்து தந்து இந்த விநாயகர் சிலை கரைக்கக்கூடிய காட்சிகளை கண்டு ரசித்து வருகின்றனர். அவர்களும் அவர்கள் கையால் சிறிய விநாயகர் சிலை கொண்டு வந்து கடலில் கரைத்து மகிழ்ந்து வருகின்றனர். இந்த விநாயகர் சிலை கரைப்பு இங்கு பல்வேறு விநாயகர் சிலைகள் பல வண்ணங்களில் வருவதால் இங்கு பொதுமக்கள் ஒன்று கூடி மிகவும் ஆர்வமாகவும் ஆச்சரியமாக பார்த்து வருகின்றனர். பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டு வந்த விநாயகர் சிலைகள் இங்கு இன்று கடைசியாக கரைக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தொடர்ந்து இந்த காட்சியை பார்க்கலாம். இந்த கடற்கரையில் மக்கள் கூட்டம் அலைமோதுகின்றன. விநாயகர் சிலைகள் வந்தமன உள்ளன. காவல்துறையினர் அந்த மீனவர்கள் ஒத்துழைப்புடன் விநாயகர் சிலைகளை இந்த கடற்கரையில் கரைத்து வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத் கண்ணன். அண்மை செய்தி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய தமிழர்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் நலமுடன் தங்களது ஊருக்கு திரும்ப அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வணக்கம், ஸ்டாலின் பேசுறேன். நல்லபடியா வந்துட்டோம் சார். எங்க மெடிக்கல் செக்கப்ல தாசில்தார்ல இருக்கோம். ஓஹோ, சரி. அங்கேருந்து வந்த உடனே நான் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். பாக்கியெல்லாம் போத்துக்கு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ 10 பேர் வந்துட்டோம். சரி, 20 பேர் வந்துட்டு இருக்காங்க. சரி, தைரியமா இருங்க. நன்றி சார், மிக்க நன்றி உங்களுக்கு தான். ரைட்டு, தைரியமா இருங்க. இல்லாட்டி சொல்லுங்க, நான் பேசுறேன்னு. என்ன கரெக்டு? சரிம்மா, சரிம்மா. தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி சார். ரைட்டுமா. வணக்கம்.